ஒரு மரக்கன்று காடு மிகுந்த கிராமத்தில் இருந்தது. அந்த மரக்கன்று வளர்ந்து பெரிய மரமாக மாற வேண்டும் என கனவு கொண்டது. ஆனால் சுற்றியுள்ள பெரிய மரங்கள், "நீ மிகவும் சிறியதுதான், இங்கே பெரிதாக மாறுவது சாத்தியமில்லை" என்று அவளை கிண்டல் செய்தன. ஒரு நாள் ஒரு சிறிய பறவை மரக்கன்றின் மீது வந்து அமர்ந்தது. "என் பெயர் சிறு கிளி, நான் உன்னுடன் நட்பாக இருக்க விரும்புகிறேன்" என்று சொன்னது. மரக்கன்று சந்தோஷமாக, "சரி, என் பெயர் சிறுமரம், நாமிருவர் சிறந்த நண்பர்கள் ஆவோம்" என்று சொன்னது. சிறு கிளி தினமும் மரக்கன்றின் மீது அமர்ந்து பேசிக் கொண்டு வந்தது. அதற்குள் சிறு கிளி மரக்கன்றின் எண்ணங்களை ஊக்கப்படுத்தியது. "நீ பெரிய மரமாக மாறுவாய், கடினமாக உழைத்தால் எதையும் அடைய முடியும்" என்று சொன்னது. காலம் போக, மழை மற்றும் வெயிலில் இருந்து சிறு கிளி தனது சிறந்த நண்பரின் மேல் பாதுகாப்பாக இருந்தது. மரக்கன்றும் சிறு கிளியின் உதவியுடன் மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாக மாறத் தொடங்கியது. இப்போது அதனுடைய கிளைகளில் பல பறவைகள் வந்து அமர்ந்து வாழ்ந்தன. பெரிய மரங்கள் அதனை பார்த்து ஆச்சரியத்தில், "நீ எப்படி இவ்வளவு பெரிய மரமாக மாறினாய்?" என்று கேட்டன. சிறுமரம் பெருமையாக, "சிறு கிளியின் நட்பும் ஊக்கமும் இதற்கு காரணம்" என்றது. அதற்கு சிறு கிளி பெருமையுடன், "நட்பில் நல்லதைச் செய்வோம் என்றால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும்" என்று சொல்லி வெற்றியின் ரகசியத்தை பகிர்ந்தது. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி: நல்ல நட்பும் ஊக்கமும் இருந்தால் எந்தவிதமான சவாலையும் தாண்டி வெற்றியை அடைய முடியும்.